ஓகே, குட் மார்னிங் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 5 minutes லேர்னிங் தான். ஒரு கிறிஸ்ப் அண்ட் கிளியராக ஒரு சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். அதான் ட்ரிபியூனல் சிஸ்டம். ட்ரிபியூனல் சிஸ்டம் மீன்ஸ் தீர்ப்பாயங்கள். இதை பற்றின இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது என்ன அப்படின்னா குவாசி ஜுடிஷியல் ட்ரிபியூனல் சிஸ்டம் எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸை கோர்ட்டில் போய் அதுக்குள்ள தீர்ப்பு வர்றதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகுது. ஸோ இப்போ ஈஸியாக ஸ்பீடியாக எப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ட்ரிபியூனல் சிஸ்டம். இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஈஸிலி அசசபிள். பீப்புள் ரொம்ப சீக்கிரமாக அதை போய் அணுக முடியும். அண்ட் தென் இதோட காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ ஈஸியாக நமக்கு வந்து ஒரு பிரச்சனைக்கான ஒரு இஷ்யூஸ்க்கான ரெசல்யூஷன்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ட்ரிபியூனல் சிஸ்டம். இதுக்கான ஆர்டிகல்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 323A அண்ட் 323B இந்த 2 ஆர்டிகல் தான் ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். 323A வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டிவ்ஸ், அதாவது பப்ளிக் சர்வன்ட்ஸ்க்கான பிரச்சனைகளை பார்க்குறதுக்கு தான் 323A. 323B எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடாக, என்வாரன்மெண்டல் இஷ்யூஸ் ரிலேட்டட், அதாவது நேஷனல் க்ரீன் ட்ரிபியூனல் அப்படின்லாம் இருக்கும் தெரியும். அதெல்லாம் என்வாரன்மெண்டல் இஷ்யூஸ் ரிலேட்டடாக உள்ள ட்ரிபியூனல்ஸ், அதெல்லாம் 323Bயில் வரும். நெக்ஸ்ட்டு கேட் அப்படின்னு இந்த ட்ரிபியூனல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் எப்படி கொண்டு வரப்பட்டது, என்னென்ன சட்டங்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் ஆக்ட் 1985 அது மூலயமா தான் இந்த கேட் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இப்போ இந்த இயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1985 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது மூலயமா நம்மளுக்கு சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் வந்து வரப்பட்டுச்சு. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ட்ரிபியூனல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் இருக்குது, அதான் நம்ம கேட்டுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டேக்ஸுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் அப்பலேட் ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல்ஸ்னால் இண்டஸ்ட்ரியல் இஷ்யூஸ் ட்ரிபியூனல் அப்படின்னு பார்த்துப்போம். அண்ட் தென் என்வாரன்மெண்டல் ட்ரிபியூனல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்வாரன்மெண்டல் ட்ரிபியூனலுக்கு வந்து நான் சொன்னேன்ல நேஷனல் க்ரீன் ட்ரிபியூனல், இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு பவர்ஸ், இதோட பவர்ஸ் வந்து என்னென்னா, சிவில் கோர்ட்டுக்கு உங்களுக்கு என்னென்ன பவர் உண்டோ அதே பவர்ஸ் வந்து உங்களுக்கு நம்ம ட்ரிபியூனல் சிஸ்டம்லையும் கிடைக்கும். இதோட எய்ம் வந்து என்னென்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், ஸ்பீடாக உங்களுக்கு ஒரு ரெசல்யூஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட எய்மு. அண்ட் இதோட டிசிஷன்ஸை வந்து ஒன்ஸ் இந்த ட்ரிபியூனல் மூலிமா உங்களுக்கு ஒரு டெசிஷன் கிடச்சிருச்சுன்னா, நீங்கள் அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் ஹை கோர்ட்டுக்கோ இல்லைனா சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணிக்கலாம், அப்பீல் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரிபியூனலால் ஒரு கவர்மெண்ட்டை பாலிசி நம்ம பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாலிசி மேக் பண்ணுங்கன்னு சொல்லி கவர்மெண்ட்டை சொல்ல முடியும் இல்லையா. அப்போ ஆனால் இந்த தீர்ப்பாயங்களுக்கு அந்த பவர்ஸ் கிடையாது. அவ்வளோதான். இதான் ட்ரிபியூனல் சிஸ்டம் பற்றி கிறிஸ்ப் அண்ட் கிளியராக உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லியிருக்கோம். தேங்க்யூ.